ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல் பட்டு லட்டு ஜெர்னி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கப்பக்கிழங்கு தாங்க பிரியாணி செய்யலான்ட்டுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த அருவாளில் வந்து நம்ம வந்து இந்த கோடு போட்டு இந்த மாதிரி வச்சு குத்தி இழுத்தோம்னாவே நல்லா அப்படியே அந்த தோல் உறிஞ்சிட்டு வரும். உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கழுவிக்கலாங்க ஒரு கழுவு. அதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நமக்கு குக்கர் மூடி ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம இதுக்கு வந்து தனியாக ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதை 3 நல்லா போட்டு வணக்கிக்கலாங்க. வணக்கணும் போதே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம அதையும் சேர்த்து வணக்கிக்கிறோம். சிக்கன் மசாலா அதையும் சேர்த்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம குக்கரில் வேவிச்சது பார்த்திங்களா, அந்த கிழங்கை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா அதை வந்து உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இது வெந்துக்குச்சு, அது வந்து நம்ம தனியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதில் போட்டு கரண்டியில் வச்சு மசிச்சோம்னாவே போதும், ரொம்ப வந்து உடச்சி விடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சிக்கன் குழம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் ஊற்றிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ஊற்றணுன்னா அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அப்புறம் சிக்கன் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து போடலைங்க, நான் சாப்பிடும்போது எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து வெறும் குழம்பு மட்டும்தான் ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா கப்பக்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வெறும் கிழங்கு வேக வச்சு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளித்து அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டு வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு சாப்பிட்றதுக்காக நான் சக்கரவள்ளி கிழங்கு தாங்க வேவிச்சு கொடுக்கலான்ட்டு. அப்போ சக்கரவள்ளி கிழங்கு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். இது என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அப்புறமே சக்கரவள்ளி கிழங்கு தாங்க வேக வச்சு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது என்ன காயின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மதியம் லஞ்சுக்கு தாங்க லெமன் ரைஸு, அது கூட வந்து நான் காடை முட்டை எடுத்துருக்கேங்க. நாங்கள் அடிக்கடி வந்து இது செய்வோம். இது வந்து குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டுக்குவாங்க. காடை முட்டையில் அதிக சத்து இருக்குங்க. நம்ம எப்பயும் சாப்பிட்ற கோழி முட்டையோட இதில் வந்து 3 மடங்கு அதிகங்க. சின்ன குட்டி தோசைக்கல்லை வேணும்னு சொல்லியிருந்தாருங்க, அது ஊற்றி கொடுத்தா சாப்பிடவே இல்லைங்க. அதனால சரி எப்பயுமே நான் வேக வச்சு தான் கொடுப்பேன். வேக வச்சுட்டு வடை சட்டியில் வந்து எண்ணெய் விட்டு காஷ்மீரி தூளும் உப்பு போட்டுட்டு ரெண்டையும் நல்லா பரட்டி விட்டுட்டுங்க ஒரு பிளேட்டில் வச்சு டூத்பிக் வச்சு கொடுத்துருவேன். தம்பிங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அவனுங்க சாப்பிட்ருவாங்க. இதெல்லாம் வந்து பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு 10 இருக்கும். அது வந்து 50 ரூபா சொல்லி விற்பாங்கங்க. கடையில் இந்த முட்டை பார்த்திங்கன்னா 3 ரூபா விற்கிது. நாங்கள் பீச்சுக்கு போனாலும் தம்பிங்க கேட்பாங்க, வாங்கி கொடுத்துருவோம். அப்புறமேட்டு வீட்டில் கீழே முட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அதை செஞ்சு கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டெல்லாம் வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நான் அந்த பீச்சில் இந்த மாதிரி தான் மிளகாத்தூள் போட்ட மாதிரி டூத்பிக் வச்சு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்கான். அதனால நானும் அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டேன். காடை முட்டையில் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப போர் ஆயிடுச்சுங்க. சரி நம்மளும் வெளியே வந்த மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேங்க. ரோட்டுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே பார்க் இருக்குங்க. சரி தம்பிங்க விளையாண்ட மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு வந்துட்டோங்க. நாங்கள் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மழை விட்டதுக்கப்புறம் தாங்க அப்புறம் கிளம்பி வந்தோம். நல்லா விளையாட்டு தாங்க குழந்தைங்க. இந்த ஹோட்டலுங்க அது, நாங்கள் பார்க்குக்கு போகல, சரி ஹோட்டல் வரலான்னு வந்துட்டோம். தம்பிங்க வந்து இந்த கிளி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் வேண்டாமா, நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்க. வந்துட்டு எல்லாம் இங்கே ஃபிஷ் எல்லாம் இருக்குங்களா அதுக்குள்ளே, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா இந்த மூங்கில்லையே வந்து அந்த கூரை மேலே போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து மந்தி தம்பிங்க கேட்டிருந்தாங்கன்னு மந்தி, அப்புறமேட்டு சவாயா சிக்கன் அது வாங்கியிருந்தோங்க. அதுக்கு வந்து சேலட்டு, அப்புறமேட்டு மயோனிஸு, அப்புறம் தக்காளி சாறு மாதிரி அது ஒன்று கொடுக்குறாங்க. நாங்கள் அதை அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோங்க, நல்லாயிருக்கும். தம்பிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பரோட்டா வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் வாங்கியிருந்துச்சுங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோமுங்க. ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோங்க அது. சின்ன குட்டி பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் மோக்லி வேணும்ன்ட்டே கேட்பாரு. டிவி ஆன் பண்ணாலே போதுங்க, எனக்கு வந்து மோக்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நல்லா மும்முரமாக பார்த்துட்ருக்குறாரு. சாமி கும்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் தட்டெல்லாம் கழுவி வச்சுருங்களா, பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க விடமாட்டேன்ட்டானுங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் பொட்டு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை வைக்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது என்னமோ நம்ம எந்த வேலை செய்கிறனாலும் அவங்க ரொம்ப ஆர்வமாயிடுறாங்க நம்ம கூட வந்து செய்கிறதுக்கு. சின்ன குட்டி பார்த்திங்கன்னா அண்ணன் என்ன பண்ணுறான்னா அதுதான் நானும் அப்படிங்கிறானுங்க. அப்புறமா அவள் என்ன வச்சுருக்கானோ அது உடனே எனக்கு அது வேணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறது, ரொம்ப சேட்டை பயங்கரமாக பண்ணுவாருங்க.
என்னால் ரொம்ப சமாளிக்கவே முடியாதுங்க அந்த சின்ன குட்டியை. பெரிய குட்டி கூட கம்முன்னு இருந்துப்பாரு சொல்கிறத கேட்டுட்டு. அதெல்லாம் அவனெலாம் அப்படிலாம் சேட்டை பண்ணவே இல்லை. இந்த சின்னவர் தான் ரொம்ப பண்ணுறாருங்க. ஒரு சைடு பார்த்தா அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் நம்மளுக்கு வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அண்ணன் ஸ்கூல் போயிட்டானுங்கன்னா அப்புறம் எங்கூட வந்து நாம் என்ன பண்ணுறோமோ அதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. துணி துவைக்க போயிட்டானுங்கன்னா பின்னாடியே ஓடி வந்துடுவான். துணி அலசி கொடுக்குறானுங்களாம்மா, நான் துவைச்சேன்னா அந்த துணியை இவர் அலசி கொடுப்பாரு. ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருப்பார், சேட்டையும் கூட. ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா இவராது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பார். கந்த சஷ்டி பாட்டு போட்டு விட்டுருந்தாங்க, பார்த்துட்ருக்கான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.